ஹே காய்ஸ், நான் வினோத்குமார் பாஸ்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம கிரிகாலன் மேஜிக் ஷோ சும்மா விளையாட்டு சொன்னுங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 20-in-1 மல்டி பர்பஸ் டூல். அதாவது இந்த ஒரு டூலில் 20 வகையான பயன்பாடு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி உண்மையாலுமே இதில் பல பயன்பாடுகள் இருக்கா அப்படின்னும், இந்த டூல் எப்படி குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. இதை வாங்கலாமா இல்லையாங்கிறத பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 20-in-1 மல்டி டூலில் அப்படி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். உண்மையாலுமே இதில் 20 யூசேஜ் இருக்கான்னு சொல்லியும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இந்த இதுதான். இதில் இங்கே உங்களோட கீரிங்கை மாட்டி இதை ஒரு கீ செயினாக யூஸ் பண்ண முடியும். அடுத்து இதை ரொட்டேட் ஆகுது இல்லையா, இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் அண்ட் ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவராக யூஸ் பண்ணலாம். இதில் 2 சின்ன சைஸ் அப்புறம் 2 பெரிய சைஸ் ஃப்ளாட் அண்ட் ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர்ஸாக யூஸ் பண்ணக்கூடிய அமைப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து இந்த டூலில் இதை கொடுத்துருக்காங்க. இது ரொட்டேட் பண்ணுறதுக்கு லைட்டாக சம்டைம்ஸ் கஷ்டமாக இருக்குது. அடுத்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒயர் ஸ்ட்ரிப்பர். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நார்மல் கட்டர் பிளேடாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த சின்ன கேப்புக்குள்ளே ஒயரை விட்டு நீங்கள் இழுத்தீங்கன்னா ஒயர் ஸ்ட்ரிப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த டூலில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ரூலராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் இங்கே தெரியுது இல்லையா, இது வந்து ஃபோக் ஸ்பேனர். ஸோ சைக்கிளில் இருக்க ஃபோக்ஸ் கம்பிகளை வந்து கழட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே நர்லிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஓப்பனர். ஸோ அதில் டேப்பெல்லாம் ஒட்டிருச்சுன்னா அதை கிளிக்கிறதுக்கு இந்த நர்லிங்காக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபைல்னு சொல்லப்படக்கூடிய ஆரம். இதை உங்கள் நெய்யில் கட் பண்ணதுக்கு பிறகு அன்னிவனாக இருக்கக்கூடிய நெய்யில் சுரண்டுறதுக்காகட்டும், வேறு ஏதாவது கூர்மையான பொருளை ஷார்ப்பாக்கிறதுக்காகட்டும் அரை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவும் சரி. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கட்டிங்ஸும் சரி, இது ஸ்பேனர்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு வெவ்வேறு சைஸில் இருக்கக்கூடிய நட் எல்லாத்தையும் கழட்டுறதுக்கு இதை ஸ்பேனராக யூஸ் பண்ணலாம். என்னதான் இந்த டூலோட பில்ட் குவாலிட்டி நல்லா மெட்டாலிக்காக ஸ்டர்டியாக இருந்தாலுமே இது உண்மையிலேயே எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ என்னோட பயன்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கும் டைட் பண்ணுறதுக்கும் எப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். பட் உண்மையிலேயே இந்த டூலை வாங்கினதுலேருந்து நான் அதிகமாக பயன்படுத்தவே இல்லை. ஒரே ஒரு டைம் என்னோட காலேஜ் ப்ராஜெக்ட் சமயத்தில் லேப்டாப்போட டிஸ்பிளேல இஷ்யூ வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதோட பேனலை கழட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணேன். இந்த டூல் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் எல்லாத்துலேயுமே 200 ரூபாயிலிருந்து 4000 ரூபா வரைக்குமான விலையில வந்து விற்கப்படுது. ஆனால் உண்மையிலேயே இந்த டூல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் இந்த டூலை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இது உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.